லக்ஷ்மின்னு நேரா சொல்லிடலாமே, திருன்னு சொல்லிடலாமே, அல்லது திருமகள், எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. அது ஏன் அல்லி மாதர்னு சொல்லணும்னா, தாயார் ரொம்ப மென்மையானவளாம். எவ்வளவு மென்மைனா, அவள் அமர்ந்திருப்பது தாமரைனா பாத்துக்கோங்க. ஏன்னா நாம உட்கார்ற ஆசனம்ங்கிறது நம்மை விட வலிமையா கடுமையா இருந்தாதான் நம்மளை தாங்கும். அந்த மகாலட்சுமியை பொறுத்தவரை அவள் அமரும் ஆசனமே மென்மையான தாமரை. அந்த தாமரையின் உட்புறத்தில் அவள் அமர்கிறாள் என்றால் எவ்வளவு மென்மையானவளா இருப்பா. அவ்வளவு மென்மையான அந்த மகாலட்சுமி தாயார் அல்லி மாதர் தாமரையின் உட்புறத்தில் அமரும் அந்த மகாலட்சுமி அமரும் பெருமாள் திருமார்பிலும் அமர்கிறாள் என்றால் அப்ப அந்த பெருமாளுடைய திருமார்பும் அத்தகைய மென்மையோடு இருக்கும் அல்லவா. அதே சமயம் வலிமையும் உண்டு திருமார்பில், அதுல குறையில்லை. ஆனா மென்மைன்னு பார்க்கும்போது தாமரையில் உட்காரும் பிராட்டி அல்லி மாதர் அமரும் இதே பெருமாளுடைய திருமார்பிலும் அமரும்படியான திருமார்பினன். வெறும் மார்பில்ல, திருமார்பினன். ஒண்ணு திருங்கிற லக்ஷ்மி அமர்ந்ததாலே திருமார்பு. தமிழ்ல திருனா அழகுன்னு அர்த்தம். திருமார்பினன் அல்லி மாதர் அமரும் லக்ஷ்மி வந்து உட்கார்ந்ததாலே திரு அழகு கூட பெற்ற மார்பினன் திருமார்பை கொண்டவர். அப்போது ஏற்கனவே மார்பு அழகாத்தான் இருக்கு, ஆனா லக்ஷ்மி உட்கார்ந்ததால இன்னும் அழகு சேர்ந்து திருமார்பாக ஆனது, அல்லது திரு உட்கார்ந்ததாலே திருமார்பாக அடுத்து. எதுக்கு இதை நம்மாழ்வார் குறிப்பிடுறாருன்னா, அந்த லக்ஷ்மி எப்போதும் சௌரிராஜ பெருமாள் திருமார்புல நித்தியவாசம் பண்ணுவதால இந்த சரணாகதி பண்ணணும்னு வரவாள்லாம் கால நேரமே பார்க்க வேண்டாம். ஏன்னா காலை 7லேருந்து 10 மணி வரைக்கும் லக்ஷ்மி திருமார்புல உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் தனிக்கோவில்ல ஓய்வெடுக்க சென்று விடுவாள். அதுக்கப்புறம் மாலை ஒரு 6-7 மணிக்கு வந்து உட்காருவா. 9 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பாள். அதுக்கப்புறம் திரும்ப சயனத்துக்கு எழுந்துருவாள்னு சொல்லிட்டா. இப்ப சரணாகதி பண்றவாள்லாம் என்ன பண்ணணும்னா, அப்பா இப்போ நம்ம கோவில்ல எல்லாம் விசாரிக்கிறோம் இல்லையா, சுவாமி சன்னதி எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்னு, அது போல பெருமாளுக்கே ஒரு போன் பண்ணி லக்ஷ்மி திருமார்புல இருக்காளா இல்லையா, நாங்க வரலாமா, சரணாகதி பண்ணலாமா, எது நல்ல நேரம், இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும். ஆனா தாயார் என்ன பண்றாளாம், எந்த நேரத்தில் எந்த குழந்தை வந்தாலும் அவ சரணாகதிய பெருமாள் ஏத்துக்கணும். அதனால நாம இந்த இடத்த விட்டுட்டு போக கூடாதுன்னு நித்தியவாசமாக ஒரு நொடி கூட பிரியாமல் அல்லி மாதர் அமரும் திருமார்பினன். இந்த மாதிரி டைம் ஷெட்யூலே கிடையாது, எப்போதும் திருமார்புல உட்காந்துருக்கா. இதன் மூலம் ஆழ்வார் என்ன உணர்த்துறாராம், நீங்கள் சரணாகதி செய்வதற்கு கால நேரம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா லக்ஷ்மி ஒருவேளை விலகி போனாதான் எப்ப இருப்பான்னு காலம் பார்த்து சரணாகதி பண்ணணும். ஏன்னா அந்த தாயார் நமக்காக பரிந்துரை செய்தால்தான் பெருமாள் ஏத்துப்பார். இங்க அந்த ப்ராப்ளம் இல்ல, எப்போதும் லக்ஷ்மி இருப்பதாலே எப்ப வேணாலும் சரணாகதி பண்ணலாம். என்ன ஒண்ணு, நமக்கு ருச்சி விருப்பம் வரணும், அதுதானே வரமாட்டேங்கிறது. கால நேரம் பார்க்காமல் எந்த நேரம் வந்தாலும் நமக்காக பிராட்டி பரிந்து பேசி நம்மை அவனோடு சேர்த்து வைப்பாள்.